செய்தியை பார்த்து வருகிறோம். 30,400 கோடி ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டாஸ்மாக் நிறுவனம் இது தொடர்பான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. 30,400 கோடி ரூபாய் மதிப்பிலான மது பாட்டிலுக்கு இன்சூரன்ஸ் செய்யும் டாஸ்மாக் நிறுவனம் குடோன்களில் உள்ள மது பாட்டில்கள் சேதமடைந்தால் அவற்றிற்கு இன்சூரன்ஸ் எடுக்க டெண்டர் விடப்படும் என்பது குறித்தான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. குடோன்களில் உள்ள மது பாட்டில்கள் சேதமடையும் பட்சத்தில் இன்சூரன்ஸ் போடப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி கார்த்திக், வணக்கம். 30,400 கோடி ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய டாஸ்மாக் நிறுவனம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எதனால இந்த நடவடிக்கை பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, விரிவாக விளக்கலாம்? வணக்கம். தமிழகம் முழுக்க 43 டாஸ்மாக் பாட்டில்களை பாதுகாக்கும் குடோன்கள் இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் ஒரு டாஸ்மாக் நிறுவனம் பொறுத்தவரைக்கும் ஒரு நிறுவனத்திலிருந்து, அதாவது பர்ச்சேசிங் செய்யும் அந்த நிறுவனத்திடமிருந்து நேரடியாக குடோன்களுக்கு கொண்டு செல்லும் முறையில் வாகனங்கள் மூலமாக கொண்டு செல்வார்கள். அதன் அடிப்படையில் அந்த வாகனத்துக்கான செல்லும் போது ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதுக்கான இன்சூரன்ஸ், அதே போல அந்த கிரவுண்டில் இருந்து தமிழகத்தில் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5,400க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன. எனவே அந்த கடைகளுக்கு எடுத்து செல்லும் அந்த வாகனத்தினுடைய தூரத்தை அடிப்படையாக வைத்து அந்த வாகனத்தில் எதுவும் சேதம் ஏற்பட்டாலோ இல்லை விபத்து ஏற்பட்டாலோ அதற்கும் கூடுதலாக இந்த இன்சூரன்ஸ் பாதுகாப்பாக இருக்கும். எனவே அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு அரசு 30,400 கோடி ரூபாய்க்கு அந்த டாஸ்மாக் பொருட்களுக்கு, மதுபாட்டுகளுக்கு இன்சூரன்ஸ் கோரியிருக்கிறது. அதே போல அங்க குடோனில் இருக்கக்கூடிய பாட்டில்கள் சேதமடைந்தால், ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் பாட்டில்கள் மூடிகள் உடைந்தாலோ அல்லது பாட்டில்கள் உடைந்தாலோ உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக அது பாட்டில்கள் சேதமடைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 742 கோடி ரூபாய்க்கும் இன்சூரன்ஸ் கோரியிருக்கிறது. பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் இத்தகைய நடைமுறை வருவது வழக்கம்தான். டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் மது பாட்டில்கள் கிட்டத்தட்ட கடந்த வருடம் 55,000 கோடி ரூபாய்க்கு வருமானம் ஈட்டிய நிலையில் தற்போது இந்த 30,400 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் ஆனது கூறியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது ஒரு வழக்கமான நடவடிக்கை என்றாலும் தற்போது 30,400 கோடி ரூபாய்க்கு அதாவது வாகனங்கள் மற்றும் மதுபாட்டிலுக்கான இன்சூரன்ஸ் பற்றி தற்போது கோரியிருக்கிறது. குறிப்பாக இதை பொறுத்த வரைக்கும் 3 இடங்களில் மாறி வரும். பொதுவாக ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்திலிருந்து நேரடியாக தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்யப்பட்ட மதுபாட்டில்கள் நேரடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 43 கிடவுன்களுக்கு வந்து சேரும். அந்த 43 கிடவுனிலிருந்து பல்வேறு கடைகளுக்கு பிரிந்து செல்லும். எனவே இந்த அடிப்படையில் தான் தற்போது இன்சூரன்ஸ் ஆனது தொடர்ச்சியாக போடப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு 30,400 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் தமிழ்நாடு அரசு கோரியிருக்கிறது. அதே போல உடையும் மதுபாட்டில்கள் என்ற அடிப்படையில் 742 கோடி ரூபாய்க்கும் ஒப்பந்தமானது கோரப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.